கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டியா? ஆஹா, சுடுதண்ணி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவர் கை கால் முகம் கழுத்து எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். நீ பாத்திரத்தை உள்ள வச்சுட்டு டவல காய போட்டுரு. இரு, நான் போய் பாக்குறேன். என்னங்க வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டீங்களா? ஏங்க முறைக்கிறீங்க? ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்ன அன்னைக்கு நான் தேங்க்ஸ் சொன்னதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. உண்மையிலேயே நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன நம்புங்க. உள்ள வாங்க. தேங்க்ஸ்ங்க. ஆக்சுவலி எவ்ளோ பேரோட பிரச்சனையை சால்வ் பண்ற லாயர் நீங்க. உங்க பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? என்னமோ இத நம்புற மாதிரி இல்லையே. எங்க இப்படி சந்தேகப்பட்டா எப்படிங்க? நம்புங்க. சரி, என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. என் பாட்டி இன்னும் 2 மாசத்துல சாக போறாங்க. அட பாவமே. நான் ஒன்னும் டாக்டர் இல்ல. இது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யாராலையும் என் பாட்டி சாகிறத தடுத்து நிறுத்த முடியாது. இன்னும் 2 மாசத்துல பாட்டி கன்ஃபார்மா செத்துருவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? என் பாட்டி அவங்க சாகிறதுக்குள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. பாட்டிக்கு இன்னும் 2 மாசம் தான் டைம் கொடுத்துருக்காரு. அதனால நீ ஏதாவது ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லி தொலை மாப்ள. ஆமா பாட்டி, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். ஆமா, நீ லவ் பண்றிய அந்த பொண்ணு, அது பேர் என்ன? வெண்ணிலா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்படி நீ ஏன் பேரை சொல்லலாம்? எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு நீங்க தான். வேற வழி இல்லாம ஆபத்துக்கு பாவலன்னு உங்க பேரை சொல்லிட்டங்க. தப்புதாங்க. எங்க மாமா கொடுத்த ஐடியாவை நம்பி பாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ லவ் பண்ற பொண்ண கூட்டிட்டு வான்னு பாட்டி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. நான் பார்த்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஒரு உதவியா நீங்க வந்து ஒரே ஒரு தடவை பாட்டி முன்னால வந்து நின்னுட்டு போனீங்கன்னா போதுங்க. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? நான் என்ன நீ லவ் பண்ற பொண்ணா? சத்தியமா இல்லங்க. நான் ஒரு ஹெல்ப்பா தான் கேக்குறேன். உங்களை தவிர வேற யாரையும் எனக்கு தெரியாதுங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக நீங்க கேக்குற ஹெல்ப் எல்லாம் என்னால பண்ண முடியாது. என்ன? என்ன இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஆமா, அன்னைக்கு போலீஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தின அட்வொகேட் இவர்தான். சூர்யா சார் குழந்தை பேர்ல சொத்து எழுதுற விஷயமா ஒரு வக்கீல் கிட்ட அடிக்கடி சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தல, அந்த வக்கீல் இவர்தான். என்ன 2 பேரும் போய் என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. அவர் உனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு. இப்ப உன்கிட்ட சின்ன உதவி தானே கேக்குறாரு. ஹெல்ப் பண்ணுக்கா.
சரி, உனக்காக இதுக்கு ஒத்துக்கிறேன். நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க, அத நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். அதுக்காக இப்ப நீ கேட்ட உதவியை நான் உனக்கு பண்றேன். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ். சரி, எப்ப போகணும்? இத தள்ளி போடக்கூடாதுங்க. ஏன்னா பாட்டி இன்னும் 2 மாசத்துல சாக போறாங்க. அதனால இப்பவே கிளம்பி போலாங்க. இப்பவே வா. ஆமாங்க, பாட்டி ஏற்கனவே ஃபோன் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க உயிர் போறதுக்குள்ள என் உயிர் போயிரும் போல. அதனால இப்பவே வந்து உங்க முகத்தை காமிச்சிட்டு போனீங்கன்னா என் உயிர் தப்பிச்சிரும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஏங்க, இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருக்கு. இல்லைங்க, நீங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. என் செல்ல குட்டி. ஹஸ்பண்ட் சார், ஆ? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுடலாமா? ஆ, சாப்பிடலாமே. குடுமாரி, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு நான் தான் ஊட்டி விடுவேன். நீ நம்ம கம்பெனியோட எம்டி. அது மட்டும் இல்லாம மீட்டிங்க சக்சஸ் பண்ணி ஆர்டரை ஓகே பண்ணிருக்க. நீ எனக்கு சாப்பாடு ஊட்டலாமா? வேண்டாம், குடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஹஸ்பண்ட் சார், நான் முதல்ல உங்க மனைவி, அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மூத்த மருமக, அதுக்கப்புறம் தேவி அம்மாவோட அன்பு மருமக, அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு அம்மா. இவங்களுக்கான கடமைகளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன எம்டி எல்லாம். உங்களுக்கு எப்பவும் நான் தான் ஊட்டி விடுவேன். காட்டுங்க. குழந்தை சிரிக்குது. என்ன, உனக்கும் ஊட்டி விடணுமா? பசிக்குதா? மாரி, நீ ஜெயிக்கணும். 1 மாசத்துல ஆர்டரை முடிச்சு டெலிவரி கொடுக்கணும். கவலைப்படாதீங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு தேவி அம்மாவும் மாரி அம்மாவும் துணையா இருக்காங்க. நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். சாப்பிடுங்க. அண்ணா, இங்கே இருங்க, வந்துருவோம். பேராண்டி, ஐயோ, பிஸாவை ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட முடியலையே. இந்த நேரத்துலயா வருவான்? இதாங்க நான் பிறந்து வளர்ந்த வீடு. வாங்க உள்ள போலாம். வாங்க. மருமகனே, மாமா. வந்துட்டியா? வா 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 வா. மாமா, இவங்க தான் மாமா, நான் சொன்ன வெண்ணிலா. இவர் எங்க மாமா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மருமகனே. என்ன மாமா? அட வா மருமகனே. வா. என்ன 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 மாமா? மருமகனே, கை கொடு மருமகனே. சும்மா கலக்கிட்ட போ. மருமகனே, வெண்ணிலான்னு சொல்லிட்டு அந்த வானிலாவே கூட்டு வந்துட்டியே மருமகனே. மாமா, என்ன கவிதை பேசுற வயசா உனக்கு? கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி பேசு. அதுக்குள்ள மருமகனே, பொண்ணு பாக்குறதுக்கு அழகா அம்சமா இருக்கா. ஆமா, உண்மையிலேயே நீ இத பொண்ண லவ் பண்றியா? ஐயோ மாமா, கொஞ்சம் மெதுவா பேசு. அந்த பொண்ணு காதுல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். சரி சரி சரி. நான் தான் சொன்னல, சும்மா தானு. சும்மாதானா? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஓ,
50 கோடி ரூபா சொத்தை காப்பாத்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. நீயே கெடுத்து விட்டுருவ போல. ஐயோ இல்ல இல்ல, உனக்கு 50 கோடி வேணுமா வேணாமா? வேணும் வேணும். ஆ, 50 கோடி இனிமே நான் வாயவே திறக்க மாட்டேன். அப்புறம் மருமகனே, ஒரு சின்ன பின் குறிப்பு. என்ன மாமா? இந்த கவிதை சொல்றதுக்கு வயது வரம்பெல்லாம் கிடையாது மருமகனே. 50 கோடி. சரி சரி. ஆ, ம், வாங்க. அப்புறம் மருமகனே, பாட்டி பார்க்க போலாமா? ஆ, போலாம் மாமா. வாமா ஆ, வாங்க. வாமா. வாங்க வாங்க. பாட்டி பாரு. பாட்டி, பாட்டி. ஆ, எடுத்து மாஸ்க் எடுத்து விடு. பார்த்து பார்த்து. பார்த்து எந்திரிக்க பாட்டி. மெதுவா பொறுமையா பொறுமை. பார்த்து. இப்ப சாஞ்சுக்கோ. ஆ, மெல்லமா. ஆ, பேராண்டி வந்துட்டியா? வந்துட்டேன் பாட்டி. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துட்டேன். நான் லவ் பண்ற வெண்ணிலா இந்த பொண்ணு தான். அடடடடடடடடா. பொண்ணு ரொம்ப லட்சணமா அழகா தெய்வ கடாட்சமால இருக்கா. ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்டல பாட்டி, இங்க என்ன பீஸா இருக்கு? இதெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா? ஆமாண்டா பேராண்டி, நீங்கெல்லாம் சிட்டில ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிடுவீங்க. எனக்கு இங்க யார் இருக்கா? அதனால நான் இங்க போன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன். பரவாயில்ல பாட்டி, பழைய பாட்டியா இருந்தாலும் நல்லா அப்டேட்ல இருக்கீங்க. பேராண்டி, உன் கல்யாணத்தை தான் என்னால பார்க்க முடியாது. 2 மாசத்துல போய் சேர்ந்துடுவேன். நீ சொன்ன மாதிரி பாட்டி அப்டேட்ல இருந்தாலும் என்கிட்ட நிறைய டேட் இல்லடா கண்ணா. நீங்க 2 பேரும் மாலைய மாத்திக்கிறத பாக்குற பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. அதனால நீங்க 2 பேரும் இப்ப என் கண்ணு முன்னாடி இந்த மோதிரத்தை மாத்திக்கங்க. அத நான் என் கண் குளிர பார்க்கணும். பாட்டி, என்ன நீ திடீர்னு மோதிரலாம் மாத்த சொல்ற? ஏண்டா, நான் இப்ப அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஓ, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க தானே? ஆ, ஆ, 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. இப்ப மோதிரம் மாத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அது இல்ல பாட்டி, நீங்க இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? ஏண்டா, உங்க கல்யாணத்தை பார்க்க தான் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இந்த மோதிரத்தை மாத்திக்கிட்டு என்ன சந்தோஷப்படுத்த கூடாதா? அம்மாடி, நீ சொல்லுமா. நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். சாக போற இந்த கிழவியோட ஆசைய நிறைவேத்தி வைமா. ஏண்டா நின்னுகிட்டே இருக்கிய, சொல்லேண்டா. சொல்றேன். மருமகனே, பாட்டி தான் ஆசைப்படுறாங்களா மருமகனே? அவங்க ஆசையை நிறைவேற்றி வையேன். ஆமா. ஐயோ, எனக்காக இல்ல, பாட்டிக்காக. மா குடுமா.
உன்னைய மருமகனே, புடி. சாரிங்க, பாட்டி ஆசைப்படுறாங்க. ப்ளீஸ்ங்க. ஆ. ம். ஐயோ. ஆ, போடு போடு போடு. பாட்டி, இப்ப எதுக்கு தேவையில்லாம போட்டோ எடுத்துட்டு இருக்க? தேவையில்லாம எடுத்துக்கிட்டு இருக்கனா? நீங்க போனதுக்கு அப்புறம் நான் இந்த போட்டோவை கண் குளிர பார்த்து சந்தோஷப்படுவேன்ல. ஆ? ஐயோ ஐயோ, மூச்சு வாங்குதே மறுபடியும். பாட்டி. பேரண்டி, இந்த போட்டோ தாண்டா எனக்கு டானிக் மாதிரி. ஆ, சரி சரி, முதல்ல அந்த ஆக்சிஜன் மாஸ்க போடு. போடு போட்டு விடு. போட்டு விடு. போட்டு விடு மருமகனே. போடு, பாத்து 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 பாத்து. ஆ. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க, பத்திரம். சரி பேரண்டி. மாமா, பாட்டிய பாத்துக்கோங்க. ஆ, சரி பாருங்க. மருமகனே, நான் சரி பாத்துக்கிறேன், பாட்டி, பாத்துக்கிறேன். எங்களுக்கு லேட் ஆச்சு, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. வரேன் பாட்டி. டாட்டாம்மா. வரம் பாட்டி. டாட்டா. பாடா அசத்திட்டேன். உடம்புக்கு முடியலனாலும் கரெக்டா காரியத்தை பண்ணிட்டேன். நீ படுத்துக்க படுத்துக்க, ரெஸ்ட் எடு, நல்லா ரெஸ்ட் எடு. ஆ. போ. படுத்துக்க. ஆ. சாரிங்க, பாட்டி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 2 மாசத்துல சாக போற பாட்டிங்கிறதுனால என்னாலயும் எதுவும் சொல்ல முடியல. எனிவேஸ், தேங்க்ஸ்ங்க. உங்க 2 பேரோட கல்யாணத்தையும் பார்க்காம நான் போக மாட்டேன்டா. என்னாச்சா? ஐயோ, நான் உன்னை நினைச்சிட்டு போனா அங்க நடந்ததே வேற. இப்ப எதுக்கு சிரிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இதுல மோதிரம் வேற. என்ன இது, கழட்டவே முடியல. எங்க கழட்டு. ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வேற வர மாட்டேங்குது. தேனா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ வேற என்ன இம்சம் பண்ணிக்கிட்ட. வணக்கம் சார்.
நாகராஜ். ம். வணக்கம் சார். ஆ சரி, நம்ம கம்பெனியில் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், ஏன் கூட வா. சார் பர்சனலாக என்ன சார் பேசணும்? சொல்கிறேன், நீ வா. ம். ம், இதை வாங்கிக்கோ. என்ன சார் இது? வாங்கி ஓபன் பண்ணி பாரு. எதுக்கு சார் இவ்வளோ பணம்? உனக்கு தான், வச்சுக்க. இதுல 10 லட்சம் இருக்கு. 10லனா கேளு, இன்னும் கூட தரேன். எனக்கு எதுக்கு சார் இவ்வளோ பணம்? நான் உனக்கு சும்மா கொடுக்கல நாகராஜ். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். உள்ள வேலை நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னல. ஆமாம் சார், சொன்னேன் சார். வேலை நல்லா போகக்கூடாது. தொழிலாளர்கள் பிரச்சனை பண்ணணும். மிஷின் எல்லாம் ஆஃப் ஆகணும். முக்கியமா ஸ்ட்ரைக் நடக்கணும். என்னது ஸ்டேக் நடக்கணுமா?